ஹலோ வீவர்ஸ். நவராத்திரி என்றாலே அது அம்பாள் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான காலமாகும். அம்பிகையின் மனதை குளிர வைத்து அவளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக நவராத்திரி கருதப்படுகிறது. ஆனி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி துன்பங்களை போக்கும் நவராத்திரியாகவும் வராகி அம்மனின் அருளை பெறுவதற்குரிய காலமாகவும் கருதப்படுகிறது. ஆஷாட நவராத்திரி காலத்தில் ஒரே ஒரு நாள் வராகியை நினைத்து விரதமிருந்து வழிபட்டாலும் 10 நாட்கள் விரதமிருந்து வழிபட்ட பலன் கிடைக்கும். வருடத்தில் மொத்தம் 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன. இவற்றில் ஐப்பசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரியே பெரும்பாலானவர்கள் கொண்டாடப்படும் நவராத்திரியாக உள்ளது. ஆனால் ஆஷாட மாதம் என சொல்லப்படும் ஆனி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரியும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். அன்னை ராஜராஜேஸ்வரியின் படைத்தளபதியாகவும் சப்த கன்னியர்களில் ஒருவராகவும் இருக்கும் வராகி அம்மனை போற்றி அவளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக ஆஷாட நவராத்திரி கருதப்படுகிறது. வராகி வழிபாட்டிற்குரிய நவராத்திரி என்பதால் இதை வராகி நவராத்திரி என்றும் சொல்வதுண்டு. ஆனி மாதத்தில் வரும் பிரதமை திதி துவங்கி நவமி வரையிலான 10 நாட்களை ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி ஜூலை 6ஆம் தேதி துவங்கி ஜூலை 15ஆம் தேதி வரை உள்ளது. வராகி அம்மனை வழிபடாதவர்கள் யாராக இருந்தாலும் ஆஷாட நவராத்திரியில் வராகியை வழிபட்டால் வராகி அன்னையின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நவராத்திரி என்பது அம்மன் நம்முடைய வீட்டிற்கு எழுந்தருளும் காலமாகும். அதனால் நவராத்திரியின் 10 நாட்களும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். ஆஷாட நவராத்திரியில் வராகி அன்னையின் அருளை பெற நினைப்பவர்கள் வீட்டில் வராகி படம் இருந்தால் அதை தனியாக ஒரு மணப்பலகையில் எழுந்தருள செய்து காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வராகியின் படம் இல்லாதவர்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வராகிக்கு விருப்பமான பானகம் படைத்து வழிபடலாம். தினமும் நைவேத்தியம் படைக்க முடியும் என்பவர்கள் வராகிக்கு விருப்பமான மாதுளை முத்துக்களை உதிர்த்து அதில் தேன் கலந்து படைக்கலாம். வராகிக்கு மிகவும் விருப்பமான உளுந்து வடை, கிழங்கு வகைகள் ஆகியவற்றையும் படைத்து வழிபடலாம். அப்படி விளக்கேற்றி வழிபடும் பொழுது அபிராமி அந்தாதியில் இடம்பெற்றுள்ள 28வது பாடலான இந்த பாடலை பாடி வழிபட வேண்டும். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின்புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுவமர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியம் சிவலோகமும் சித்திக்குமே. இந்த பாடலை தினமும் பாடி வந்தாலே எப்படிப்பட்ட துன்ப நிலையும் மாறி இன்பம் உண்டாகும். அதுவும் ஆஷாட நவராத்திரி நாளில் சொல்லி வழிபட்டால் இன்பங்களை வராகி அம்மன் அள்ளி கொடுப்பாள். எதிரிகள் தொல்லை நீங்கும், கண் திருஷ்டி நீங்கும், நிலையான செல்வமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையும் மாறும். பில்லி சூனியம் ஏகல் ஆகியவற்றை நீங்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.